Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா CANONோட MAXIFY சீரிஸ்க்கான ஏகப்பட்ட டவுட்ஸ் தான் இன்னைக்கு இந்த சேனல் வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ CANONோட MAXIFY பிரிண்டர்ஸ் ஒரு 15 கஸ்டமர் 20 கஸ்டமர் கொடுத்திருந்தாலும் வேற லெவல்ல ரிசல்ட். ஸோ கஸ்டமரோட ஃபீட்பேக் வேற லெவல். ஸோ ரெண்டாவது கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டையும் அவங்களோட பட்ஜெட்டையும் பிளான் பண்ணி கரெக்டான ப்ராடக்ட்டை கொடுக்கறனால தான் கஸ்டமரும் ஹாப்பி, செல்லரும் ஹாப்பி. ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது CANONோட MAXIFY GX6070 GX7070. ஸோ இதுக்கும் CANONோட G6070 7070க்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, ஸோ லேசர் பிரிண்டருக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட்ஸ் கஸ்டமர்ஸ் கேட்டதுனா இன்றைக்கி இந்த சேனலில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆர்டரை ப்ளேஸ் பண்ண நினைக்கிறவங்க CANONோட ஆத்தரைஸ்டு டிஆர்பி NR இன்ஃபோடெக் நம்மளோட சைட்டில் போய் நீங்கள் CANONோட A to Z பிரிண்டரு இங்க்ஸ் எல்லாமே 100% ஒரிஜினல் நீங்கள் எல்லாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது துளி அளவில் பயமும் தயக்கமும் தேவை கிடையாது. டைரக்ட் பிராண்டோட சர்வீஸ் சப்போர்ட், இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட்டு, உங்களுக்கு தேவையான எல்லா டெக்னிக்கல் சப்போர்ட்ஸும் கொடுக்கறதுக்கு எங்கள் டீம் தயாராக ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம சேனலோட வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக போடுவோம். ஸோ CANOனில் பார்த்தீங்க அப்படின்னா GX சீரியஸ், G சீரியஸ் ரெண்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கம்பேரிசன் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா GX7000 சீரியஸ், G7070. இந்த எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா MAXIFY குறிக்கிறது தான் இந்த எக்ஸு. ஸோ இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்டிங்கோட ஸ்பீடு. ஸோ CANOனோட G7070 பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 13 IPM. ஸோ 13 IPM அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிளாக்ல நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு 13 பேஜஸ் வரைக்கும் பிரிண்ட் கொடுக்குறது. ஸோ அதுவே GX7070 சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 24 பேஜஸ், கிட்டத்தட்ட டபுளாக இல்லைங்க. இப்போ இதில் போகக்கூடிய இந்த காப்பி ஸ்பீடோட செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிரிண்ட்டு ஸ்கேன் ஆகி வெளியில் வர்றதுக்கு மேக்ஸிமம் 14 செகண்ட்ஸில் உங்களுக்கு GX சீரிஸ் முடிஞ்சிடும். சேம் இதே ADF மூலிமா ஸ்கேன் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் ஆகி வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு மினிமம் 40 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இதிலேயே டீட்டெயில்டாகவும் கிளியராகவும் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா CANOனோட G சீரியஸில் பிளாக் பிக்மெண்ட் இங்க்கு, கலர் மூணுமே பார்த்தீங்கன்னா டை பேஸ்டு இங்க்கு. ஸோ அதனால் உங்களுக்கு பிளாக் இங்க்கு மட்டும்தான் வாட்டர் ப்ரூஃபில் வரும். ஸோ கலர் இங்க்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபில் இருக்காது. ஆனால் GX சீரியஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிளாக்கும் பிக்மெண்ட் இங்க்கு, கலரும் பிக்மெண்ட் இங்க்கு, டோட்டலாக 4 கலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பிக்மெண்ட் இங்க்கு. ஸோ அதனால் நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட்டே அதில் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபில் வந்துடும். ஸோ ரெண்டாவது நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா கலர் பிரிண்ட் அவுட் வாட்டர் ப்ரூஃபில் வந்துடும்னா GX7070 என்ன பிரிண்ட் எடுத்தாலும் மழை தண்ணி பட்டால் அழியாதான்னு கேட்பீங்க. ஸோ அதுக்குன்னு சப்போர்ட்டட் பேப்பர்ஸ், ஸோ நார்மல் பேப்பர்ஸ், பிளைன் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபில் பக்கா சப்போர்ட் ஆகும். ஸோ டெஸ்டிங் ரிசல்ட் இருக்குது. ஸோ ஃபோட்டோ பேப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான ஃபோட்டோ பேப்பர்ஸாக யூஸ் பண்ணணும். ஸோ அதில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாட்டர் ப்ரூஃபு கரெக்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா GX சீரியஸ், ஸோ உங்களுக்கு கலருமே ஃபேட் ஆகாது. ஸோ அதுவே G சீரியஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் மட்டும் தான் பிக்மெண்ட்டில் வரும், கலர்லாம் பார்த்தீங்கன்னா டை இங்க்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கலர்லாம் ஃபேடாக இருக்குது, உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஒரு பிரிண்டரை வந்து ஃபுல் ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிரிண்டரும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர்ஸும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் பிராண்டு கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை நம்ம கிளியராக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த G7000 சீரியஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஸோ GX7070 ஃபோட்டோ குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அந்த ஃபோட்டோ குவாலிட்டிஸ்லையுமே உங்களுக்கு சில பல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டாவது G7070 பார்த்தீங்கன்னா கேசட் ட்ரேயில் 250 பேப்பரும் ரியர் ட்ரேயில் 100 பேப்பர் வச்சுக்கலாம். ஸோ 350 பேப்பர் ஒரே சமயத்தில் வைக்கலாம். ஆனால் GX சீரியஸில் 2 ட்ரே வந்துடும். ஸோ 2 ட்ரேலையும் 500 பேப்பரும் ரியர் ட்ரேயில் 100 பேப்பரும் டோட்டலாக 600 பேப்பர்ஸ் நீங்கள் வைக்கலாம். ஸோ பேப்பர் கெப்பாசிட்டி அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதுக்கடுத்து பெரிய ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா GX7070 மேலே இருக்கிற ADF டியூப்ளெக்ஸாக ஸ்கேன் ஆகி டியூப்ளெக்ஸாக பிரிண்ட் ஆகும். ஸோ G சீரியஸில் வெறும் ADF மட்டும்தான், DADF கிடையாது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூசர் மெனு செட்டிங். ஸோ GX சீரியஸில் பார்த்தீங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆப்ஷனை தேடுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிரிண்டிங் ஆப்ஷன் கொடுக்குறது, வைக்கிறது, கொள்வது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கும் சூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் G7070 பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே 2 லைன் டிஸ்பிளே தான். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் பட்டனில் தான் எல்லா ஆப்ரேஷனும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பிரிண்டிங் கொடுக்குறதுலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே டியூப்ளெக்ஸ் கொடுத்துக்கலாம், ஸோ சிம்ப்ளெக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுக்கக்கூடிய நீங்கள் ஒரு 10 பேப்பர் ADF வச்சுட்டிங்க, சிங்கிள் சைடு தான் அதில் ஃபாண்ட்ஸ் இருக்குது, பேக் சைடில் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் பிரிண்ட்டாக எடுக்க போகிறது டபுள் சைடு பிரிண்டிங்காக வரணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா GX7070 இருக்குது. ஸோ மேலே ADF வச்சுட்டு சிங்கிள் ஸ்பாஸ் ஸ்கேனிங் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு பிரிண்டிங் டியூப்ளெக்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு
சிங்கிள் சைடு ஸ்கேன் ஆகி அந்த சிங்கிள் சைடாக ஸ்கேன் ஆகிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் டியூப்ளெக்ஸ் ஆகிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 7070 G7070 பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பட்டன்ஸில் இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே ப்ரைஸிங் டிஃப்ரெண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட இதோட பட்ஜெட் 30,000 அதோட பட்ஜெட் 50,000. ஆனால் ஒரு பொருளை நம்ம காசு கூட கொடுத்து வாங்குறதுக்கும் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த GX சீரிஸ். ஸோ GX சீரியஸில் மிகப்பெரிய ட்ராப் ஒன்று இருக்குது. ஸோ அதை இப்போ பார்ப்போம். ஸோ GX சீரியஸில் நீங்கள் அப் டு 4x6 இருந்தாலும் சரி, A4 இருந்தாலும் சரி, பார்டர்லெஸ் பிரிண்டிங் டோட்டலாகவே சப்போர்ட் கிடையாது. ஸோ ரெண்டாவது இந்த கார்டு சைஸ் பிரிண்டிங் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்க்ஜெட் மீடியா கார்டு யூஸ் பண்ணுற மாதிரிலாம் அந்த கார்டை வந்து சைஸே கிடையாது, ஃபிக்ஸே ஆகாது. அதேமாதிரி 6x4 ஃபோட்டோ பிரிண்டிங் எடுத்துக்கலாம், ஆனால் பார்டர்லெஸில் வராது. ஸோ A4ம் பார்டர்லெஸில் வராது. கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்டர்லெஸ் பிரிண்டிங் இல்லாத ஒரு பிரிண்டர் தான் GX சீரிஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அது பிஸ்னஸ் சீரியஸ். ஸோ அதனால் உங்கள் ஸ்டுடியோக்குன்னு அதை மேக் பண்ணலை. ஆனால் நீங்கள் ஃபோட்டோ பிரிண்டிங்கில் தாராளமாக எடுத்துக்கலாம். குவாலிட்டி நல்லாயிருக்கும். 4மே பிக்மெண்டிங்க்கு பக்காவாக இருக்கும். பார்டர்லெஸ் கிடையாது GX சீரியஸில். ஸோ G சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4x6 பார்டர்லெஸ் ஃபோட்டோ பிரிண்டிங் இருக்குது. ஸோ இங்க்ஜெட் மீடியா கார்டு சைஸ் டேரக்ட் பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த பிரிண்டிங் செக்மெண்ட் தனி. ஸோ G7070 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டுடியோ, இசேமை இந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரிண்டரு. ஸோ இல்லை A4 பிளாக் அண்ட் கலர் ஜெராக்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு, என்னோட பர்சனல் ஆஃபீஸ்க்கு டெய்லி 1000 பிரிண்ட் 500 பிரிண்ட் அடிக்கிறதுக்கு, ரஃப் யூஸ் அடிக்கிறதுக்கு எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பிரிண்டரு. இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா டேரக்ட் பென்ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணி நீங்கள் மேலே ADF மூலிமா டபுள் சைடு ஸ்கேனு, ஸோ சிங்கிள் சைடு ஸ்கேனு எல்லாத்தையுமே காப்பி பண்ணி அந்த பென்ட்ரைவில் சேவ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரே இல்லாமல். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா பேக் சைடில் லேண்ட் மூலியமாவோ இல்லை பிரிண்டர் வைஃபை மூலியமாவோ இன்டர்நெட்டில் நீங்கள் கான்ஃபிக் பண்ணிட்டு டேரெக்டாக ஸ்கேன் பண்ணியே மெயில் அனுப்பலாம். ஸோ பிரிண்ட் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, கம்ப்யூட்டர் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பீசஸ் GX7070 இருக்குது. அதனால தான் எக்ஸ்க்ளூசிவ் பிஸ்னஸ் பிரிண்டர் அது. ஸோ G7000 சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டுடியோ, இசேமையும் இந்த ரேஞ்சில் சம்மந்தப்பட்டது. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெம்ப்ளேட் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது GX சீரிஸில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு ரூல்டு, அன்ரோல்டு, பாக்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு டெம்ப்ளேட் பிரிண்டிங்லாம் ஈஸியாக அதிலே ஆப்ஷன்ஸ் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு 100 பேஜோ 150 பேஜோ வேணுங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ GX சீரியஸ், G சீரிஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்கு, iOS, மொபோரியோ பிரிண்ட்டு, ஆப்பிள் ஏர் பிரிண்ட்டு எல்லாமே பக்காவாக சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் வைஃபையில் எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது. ஸோ நீங்கள் GX சீரியஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, G சீரியஸ் வேணும்னு சொல்லி எல்லாமே ரெடி ஸ்டாக்ஸ் NR இன்ஃபோடெக்கில் ரெடியாக இருக்கும். ஸோ நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுறதுல துளியெல்லாம் பயமும் தயக்கம் தேவை கிடையாது. ஸோ ரெண்டாவது G சீரியஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டை நீங்களே ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். GX சீரியஸில் ஹெட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் GX சீரிஸில் மெயின்டெனன்ஸ் பாக்ஸும் பேக் சைடில் வரும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸோட மிகப்பெரிய ஒர்க்கே என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பாக்ஸை ஃபில் பண்ண மாற்ற ஸோ உங்களோட பிரிண்டிங்கோட குவாலிட்டி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதே G சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் நீங்கள் மாற்ற முடியாது. இங்க் பேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இங்க் பேடை தான் நீங்கள் மாற்றுற மாதிரி வரும். ஸோ அது பிராண்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது 30,000 பிரிண்ட். ஆனால் 1,00,000 பிரிண்ட் 1,50,000 பிரிண்ட் வரைக்கும் G7000 சீரிஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ GX சீரிஸில் மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்ன்றது டிஸ்பிளே சொல்லிடும். ஸோ நீங்கள் அப்போ ஈஸி ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்மள்ட்டே வாங்கி மாட்டிக்கலாம்.